கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கடவுள் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த நமது ஐக்கிய குழுவினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் நம் கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள தேவனே, நன்றியாய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீர் எனக்கு பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் இந்த நேரத்தில் உடைய பாதத்தில் அமர்ந்து முகங்குப்புற விழுந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி நான் கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். வேதமே வெளிச்சமே, வெளிச்சமே வேதமே, வேதமே வெளிச்சமே, வெளிச்சமே வேதமே, பேதையை ஞானியாக்கும் வேதமே, பேதையை ஞானியாக்கும் வேதமே, பாதை காட்டி வாதை நோயை நீக்கும் எங்கள் வேதமே, பாதை காட்டி வாதை நோயை நீக்கும் எங்கள் வேதமே, வேதமே வெளிச்சமே, வெளிச்சமே வேதமே, காண்கிறோம் என்று சொல்லும் மனுஷரின் கண்களை குருடாக்கும் வேதமே, காண்கிறோம் என்று சொல்லும் மனுஷரின் கண்களை குருடாக்கும் வேதமே, கிருபை பெற்று காத்திருக்கும் குருடரின் கண்களை திறக்கும் எங்கள் வேதமே, வேதமே வெளிச்சமே, வெளிச்சமே வேதமே. இன்றைய தினத்திலே கூட எச்சரிப்பின் சத்தம் என்ற தலைப்பிலே கடவுளுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 27 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே மறைத்து வைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஆண்டவர் தம்மோடு கூட ஐக்கியப்படுகின்ற மனிதர்களுக்கு பலவிதமான பாதுகாப்பை கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் பலவிதமான பாதுகாப்பை கொடுக்கிறார். பலவிதமான பாதுகாப்பு. இதிலே நாம் ஆதியாகமத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோமானால் பலவிதமான பாதுகாப்பை இவர் கொடுக்கிறார். ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்லது ஒரு கூட்டத்தை ரட்சிப்பதற்காக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மாம்சீக பலத்தை கொடுத்து அவனுக்கு அந்த கூட்டத்தை ரட்சிப்பதற்கு அந்த மனிதனுக்கு ஒரு மாம்சீக ஆவிக்குரிய பலத்தை கொடுத்து அந்த கூட்டத்தை ரட்சிக்கிறார். சில நேரங்களிலே தனிப்பட்ட மனிதனை கூட ரட்சிக்கிறார். நாம் பல வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே இந்த மாதிரியான ஆண்டவர் பலவிதமான பாதுகாப்பை கொடுத்து அந்த கூட்ட மனிதர்களை ஒரு தனிப்பட்ட மனிதன் மூலம் ரட்சிக்கிறார்.
வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பெலிஸ்தீனியான தாவீது என்ன செய்கிறார்? அந்த பெலிஸ்தியனான கோலியாத்தை வீழ்த்துகிறார். இது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 நாம் இதை படிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ சிறியவன், சிறிய பையன், உன்னால் அந்த பெலிஸ்தீனான அவனை வீழ்த்த முடியாது என்று சொல்கிறான். ஆனாலும் அந்த தாவீது அந்த மனிதனை வீழ்த்துகிறான், பெலிஸ்தீனை வீழ்த்துகிறான். இப்படி ஒரு கூட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், ஒரு கூட்டத்தை ரட்சிக்கிறார். தனிப்பட்ட மனிதன் மூலம் ஒரு கூட்டத்தை ரட்சிக்கிறார். சில நேரங்களிலே கடவுளே இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார். பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே யுத்தம் செய்கிறார். சங்கீதம் 18 பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் யுத்தம் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் யுத்தம் செய்வதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தாவீது ஒரு கற்பனையாக எழுதுகிறார். தாவீது ஒரு இடத்திலே ஒரு பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டார், படுகொலியிலே விழுந்து விட்டார். இது ஒரு கற்பனையாக அவர் எழுதுகிறார். அப்ப அதை எப்படியாக அவர் எழுதுகிறார்? ஆண்டவர் இறங்கி வந்து யுத்தம் செய்கிறாராம். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 18:6 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்தது. அப்பொழுது பூமி அசை. அப்ப கடவுள் வந்து ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு புறப்பட்டு வரும் பொழுது என்ன நடக்கிறதாம்? பூமி அசைகிறதாம். பூமி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிட்டு, 6வது வசனம், அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, வாயிலிருந்து பட்சிக்கிற அக்னி. ஒரு தாவீது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிவிட்டார், படுகொலையில விழுந்து விட்டார், ஒரு கற்பனையாக எழுதுகிறார். அப்ப ஆண்டவர் அந்த தாவீதை காப்பாற்றுவதற்காக, அவரே யுத்தம் செய்வதற்காக வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஒரு சாதாரணமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ராக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது பூமியிலிருந்து புறப்படுறப்ப எப்படி ஒரு புகை வருகிறதோ, அதே போல ஆண்டவர் வானத்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது புகை வருகிறதாம். நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, வானங்களை தாழ்த்தி இறங்கின. 9வது வசனம் அப்படியே நான் மேலோட்டமா படிச்சிடறேன். வானங்களை தாழ்த்தி இறங்கினார். பாருங்க, ஒரு கற்பனையாகத்தான் எழுதுறார். கடவுள் தன்னோட ஐக்கியப்படுகின்ற மனிதர்களை, தனக்கு சித்தமான மனிதர்களை காப்பாற்றுவதற்கு யுத்தம் செய்கிறார். இறங்கி வராராம், வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம், இருளை தமது மறைமணமாக்கி கொண்டாராம். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். வசனம் 13, தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். இப்ப இந்த மாதிரி இது வந்து தாவீது ஒரு கற்பனையாக எழுதுகிறார். அப்ப கடவுள் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு என்ன செய்கிறார்? அவரே யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்வதை அவர் ஒரு கற்பனையாக எழுதுகிறார். 16வது வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்க என்னை தூக்கிவிட்டார். அப்ப ஜலப்பிரவாகத்தில் இருக்கக்கூடிய தாவீதை அவர் தூக்கி விடுகிறார். அப்போ ஒரு கற்பனையாக ஆண்டவர் மனிதனை காப்பாற்றுவதற்கு அவரை யுத்தம் செய்கிறார். நம்ம பார்த்தோம், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பலத்தை கொடுத்து ஒரு கூட்டத்தை ரட்சிக்கிறார். சில நேரங்களிலே யுத்தம் செய்கிறார். இப்படியாக ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கிறார், பாதுகாப்பை மனிதருக்கு வழங்குகிறார். அதே போலதான் நாம் வாசித்த சங்கீதம் 27:5 படிக்கும் பொழுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில். அப்ப இது ஒரு வகையான பாதுகாப்பு. கூடார மறைவிலே மறைத்து வைத்தல், இது ஒரு வகையான பாதுகாப்பு. அடுத்தது கூடார மறைவிலே ஒளித்து வைத்தல், பிறகு கண்மலை மேல் உயர்த்துதல். அப்ப கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிறாராம், ஒளித்து வைத்து பாதுகாக்கிறாராம், பிறகு கண்மலை மேல் உயர்த்துகிறார். நம்மை ஒரு கூடார மறைவிலே, இப்பொழுது நாம் ஒரு கூடார மறைவிலே நிறைய மக்களை ஆண்டவர் பாதுகாப்பது கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிறார்.
இன்றைக்கு நாம் ஒரு குழுவாக இருக்கிறோம், ஒரு கூட்டமாக இருக்கிறோம், ஆராதிக்கிறோம். நம்மை ஆண்டவர் இந்த கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிறார். இப்போ இந்த கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கின்ற மனிதர்களுக்கு தீங்கு வருமா? தீங்கு அவர்களை அணுகுமா? அவர்களுக்கு தீங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சரி, அதாவது முதலாவது சாத்தான் அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் மறைத்து வச்சிருக்கிறாரு. முதலாவது கேள்வி, சாத்தான் அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? இரண்டாவது, தீங்கு அவர்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சாத்தான் அவர்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை சாத்தான் கண்டுபிடிக்க முடியுமா? சரி, கண்டுபிடிச்சிட்டு போறான். ஆனால் அவர்களை தீங்கு அணுக முடியுமா? சாத்தான் அவர்களை தாக்க முடியுமா? இதுதான் ரெண்டு கேள்வி. முதலாவது கேள்விக்கு பதில், சாத்தான் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது, அவர்களை தீங்கு அணுக முடியுமா? அல்லது சாத்தான் அவர்களை தாக்க முடியுமா? தாக்க முடியும். இதுதான் இன்றைக்கு பதில். அப்ப சாத்தான் கண்டுபிடிக்கவும் முடியும். இந்த கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறவர்களுக்கு சாத்தான் தீங்கு செய்ய முடியுமா? முடியும். சரி, இப்ப தீங்கு செய்ய முடியுமா என்று பார்த்தால் எப்படி? இதுக்கு இரண்டு வாய்ப்புகளை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டு வாய்ப்புகள் தான். ஒரு மனிதனை, கூடார மறைவிலே ஆண்டவரால் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதனை தீங்கு அணுக வேண்டும் என்றால், சாத்தான் தாக்க வேண்டும் என்றால் இரண்டு வாய்ப்புகள் தான். ஒன்று, அவன் அந்த மறைவிடத்தை விட்டு அவனாகவே வெளியே வர வேண்டும். முதலாவது வாய்ப்பு, கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் சாத்தானுடைய பலவிதமான தந்திரங்களால் இழுக்கப்பட்டு, சாத்தானுடைய பலவிதமான இச்சைகளால் இழுக்கப்பட்டு அவர்களாகவே அந்த கூடார மறைவிலிருந்து வெளியே வரணும். ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும். இதை இரண்டு வாய்ப்புகள் தான். இரண்டு வாய்ப்புகள். ஒன்று, கூடார மறைவிலே மறைக்க வைக்கப்பட்டிருந்த மனிதன் அவனாகவே வெளியே வரணும். இது எப்படி வெளியே வரான்? சாத்தானுடைய இச்சைகளினால், பலவிதமான இச்சைகள், பலவிதமான தந்திரங்களினால் இழுக்கப்பட்டு அந்த மறைவிடத்தை விட்டு அவனாகவே வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவர் சாத்தானுக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே, அது என்ன காரணம் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்தினாலே சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க வேண்டும். இரண்டு தான். இரண்டு மனிதர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கூடார மறைவிலே மறைக்க வைக்கப்பட்டிருந்த மனிதர்கள், இரண்டு மனிதர்கள். அந்த இரண்டு மனிதர்களும் எப்படி அவர்களாகவே வெளியே வந்தார்களா, அல்லது சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரா என்பதை இரண்டு மனிதர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதனை சாத்தான் கண்டுபிடித்து விட்டான். கூடார மறைவிலே ஆண்டவரால் மறைக்க வைக்கப்பட்டிருந்த மனிதன் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் இரண்டு மனிதர்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு மனிதனை சாத்தான் கண்டுபிடித்து விட்டான். அவனை ஆண்டவர் கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார். அவன் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தான் என்று தெரியவில்லை. பலவிதமான தந்திரங்களை அவன் செய்கிறான். பலவிதமான தந்திரங்கள். அதையே, அந்த தந்திரங்களை எல்லாம் அந்த மனிதனே தன்னுடைய உரையாடலே சொல்லி இருக்கிறார். பலவிதமான தந்திரங்கள். அந்த தந்திரங்களை எல்லாம் அவன் செய்து பார்க்கிறான், முடியவில்லை. இரண்டாவது வாய்ப்பு, அவன் சாத்தான் ஆண்டவரிடத்திலே போய் அனுமதி கேட்க வேண்டும், அனுமதி அளிக்க வேண்டும். ஆண்டவர் அனுமதியை கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி கேட்பது என்பது சாத்தானுக்கு ஒரு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம் மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கூடார மறைவில் இருக்கக்கூடிய மனிதர்களை வெளியே இழுத்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோள். அது முடியவில்லை என்றால் சாத்தானுக்கு அனுமதி கேட்கிறான். சாத்தானிடத்தில் ஆண்டவர் அனுமதி கொடுப்பார், சில நேரங்களில் கொடுக்காமலும் போய்விடுவார். அது ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. இப்படியாக ஒரு மனிதனை அவன் கண்டுபிடித்து விட்டான். பல ஆண்டுகள் காத்திருக்கிறான். என்னை பொறுத்தவரை பல ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான், முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவரிடத்திலே அனுமதிக்காக அவன் செல்கிறான். யோபனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். போதும். கர்த்தர் முதலாவது ஆண்டவர் தான் சாத்தானை பார்த்து கேட்கிறார், ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய். அந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாய் அந்த அந்த வார்த்தையை நாங்கள் படித்தேன். என்ன காரணம்னா, சாத்தானை பார்த்து ஆண்டவர் தான் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய். அப்படிதான் ஒரு ஒரு இதா கேட்டிருப்பார், ஒரு கெத்தா கேட்டிருப்பார். என்ன காரணம்னா, சாத்தான் செய்த தந்திரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரிந்திருக்கும். அவர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய். உடனே சாத்தான் சொல்றான், நான் பூமி எங்கும் உலாவி, ஆண்டவரே நான் கூடார மறை, இப்படி சொல்லியிருக்கலாம். கூடார மறைவிலே நீ யாரையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக பூமி எங்கும் உலாவி வருகிறேன் ஆண்டவரே, பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். அப்ப அவன் சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் திரும்பி கேட்கிறாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா. நான் இங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், என்னென்ன தந்திரங்கள்லாம் செய்த, என்னென்ன தந்திரங்கள்லாம் செய்து அவனை வெளியே இழுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் இங்கிருந்து வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், இங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆண்டவர் சொல்லியிருப்பார், எல்லா தந்திரங்களையும் செய்து பார்க்கிறான், முடியவே இல்லை. அப்புறம் சொல்றாரு, அவரே சொல்றாரு, நீ என்னென்ன தந்திரங்கள்லாம் செஞ்ச, ஆனா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவுகிறான அவன் பூமியில் அவனை போல் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப சாத்தான் அவரை யோபுவை வெளியே எழுப்பதற்காக பலவிதமான தந்திரங்களை செய்கிறான். ஆனால் எதுவும் எடுபடல. அவன் நேரடியாக ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாகவே, இதெல்லாம் நம்மளுக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்ப கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதனை சாத்தான் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடித்து விடலாம். அவனுக்கு தீங்கு செய்ய முடியுமா? தீங்கு செய்யலாம். தீங்கு செய்வதாக இருந்தால் இரண்டு வாய்ப்புகள். ஒன்று, எப்படியாவது அவனை வெளியே இழுக்க வேண்டும். வெளியே வரல அப்படின்னா ஆண்டவரிடத்துல போய் அனுமதி கேட்கணும். இப்போ ஆண்டவரிடத்துல போய் அனுமதி கேட்டான். அதற்கு பிறகு அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இப்ப ஆண்டவர் அனுமதி கொடுத்தாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒருவேளை ஒரு சில நேரங்களிலே ஒரு தீங்கு, சாத்தான் ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வரும்போது ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். இப்ப கூட அக்கா சொன்னாங்க, ஜாயிஸ் அக்கா கீழே விழுந்தேன் அப்படி. இப்ப இது ஒரு அனுமதி ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அதுல ஒரு பாதுகாப்பு, அதை ஆண்டவர் கையில இருக்கு. அவர் அப்ப யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா, ஆண்டவர் அனுமதி கொடுத்தாலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை தன்னுடைய கையிலே வைத்துக்குவார். நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நடக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதி, ஆண்டவர் தீங்கு வருவதற்கு அனுமதி கொடுத்தாலும் ஒரு சில காரியங்களை அவர் கையிலே வைத்துக் கொள்வார். அப்படிதான் வச்சுக்கிட்டாரு. எதை வச்சுக்கிட்டாரு? யோபினுடைய ஜீவனை தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டார். யோபினுடைய ஜீவன் அவர் கையில இருந்தது. சாத்தாண்டு சொல்லிட்டாரு, அவன் ஜீவன் என் கையில இருக்கு, நீ அதை ஒன்றும் பண்ண முடியாது, வேற என்ன வேணா பண்ணிக்கோ. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம்மளுடைய பலம், ஒவ்வொரு மனுஷனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. ஸ்தேவானை குறித்து ஆண்டவர் சொல்ல போற, ஸ்தேவான் ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். என்ன காரணம்? அவன் ஜீவனை கொடுப்பதற்காகவே அவன் பிறந்தான். அவன் ஜீவனை ஜீவனை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பரலோக காட்சியை அவனுக்கு காண்பித்தார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மளுக்கெல்லாம் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். அப்ப ஜீவன் கொடுக்கும் அளவிற்கு ஆண்டவர் அனுமதி அளித்தாலும் அந்த மனிதர்கள் எந்த மாதிரி, அவர்களுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன என்பதை எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்துத்தான் அனுமதி கொடுப்பார். அவருக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு மனிதனும். ஏனென்றால் தாயின் வயிற்றிலே கரு உருவாவதை அவர் கண்கள் கண்டது. நம்மை ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை குறித்து அக்கு வேற ஆணி வேற அவர் பிரித்து வச்சிருப்பார். யார் யார் எந்தெந்த மாதிரி தீங்கு அவருக்கு கொடுக்கலாம், எந்த மாதிரி சோதனை கொடுக்கலாம் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்படிதான் அவர் கொடுப்பார். அப்படிதான் யோபனுடைய வாழ்க்கை நடந்தது. யோபனுடைய ஜீவனை கரங்களில் வைத்துக் கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஒரு சில
ஆண்டவருக்கென்று ஒரு குணாதிசயங்கள் இருக்குது, ஒரு கட்டளைகள் இருக்குது. ஆண்டவருக்குன்னு ஒரு கடவுள், நம்ம ஆண்டவரை கடவுள் ஆவியா இருக்கிறார், நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய குணாதிசயங்களிலே ஒரு சில காரியங்களை நமக்கே அறியாதபடி என்னென்றால், அதனால தான் தாவீது, ஆண்டவரே உங்களுடைய ஞானம் எனக்கு எட்டாத உயரமா இருக்குது, உங்களுடைய அறிவு எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? அவருடைய அறிவு நமக்கு எட்டாத. என்னென்றால், அவர் ஒரு சில காரியங்களை ஆண்டவருடைய திட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சில காரியங்களை அவர் கையிலே வைத்துக் கொள்வார். யோபனுடைய வாழ்க்கையிலே ஜீவனை வைத்துக் கொண்டார். இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் கையிலே வைத்துக் கொண்டார். அன்பானவர்களே, யோபு வாழ்ந்த காலகட்டத்தில் கல்தேயர் சபையர் என்ற இரண்டு பெரும் கொள்ளை கூட்டத்தினர் வாழ்ந்து வந்தார்கள். கல்தேயர் சபையர் என்ற பெரும் கொள்ளை கூட்டத்தினர். இவர்களுடைய வேலை என்ன என்று பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் ஐஸ்வர்யவானா இருக்கிறார்களோ அவர்களுடைய கால்நடைகள், ஆடு மாடு எருதுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் இவற்றை கொள்ளையடித்து வருவதுதான் இவருடைய வேலை. யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறா அவங்க அங்கே போய் அவங்க கொள்ளையடிச்சுட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ யோபு வாழ்ந்த ஊத்து தேசத்திற்கு அருகாமையில் இந்த கல்தேயர் சபையர் என்ற பெரும் கொள்ளை கூட்டத்தினர் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் பலமுறை யோபு என்னுடைய கால்நடைகளை கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் வந்தார்கள். இது யோபுவே தன்னோட உரையாடலில் சொல்லியிருக்கிறார். வந்தார்கள். அவர்கள் வரும்பொழுதெல்லாம் கடவுளுடைய பாதுகாப்பு யோபின் மீதும் யோபினுடைய உடைமைகள் மீதும் அவனுடைய கால்நடைகள் மீதும் இருந்த காரணத்தினால எல்லாரும் தோல்வி அடைந்து அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். அவர்களால் யோபினுடைய அந்த கால்நடைகளை கொள்ளையடிக்க முடியவில்லை. தோல்வி அடைகிறார்கள், சிதறடிக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் அவனுடைய வேலையாட்கள், யோபினுடைய வேலையாட்கள் அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். பலமுறை அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். ஒன்றுமே அவர்களால் முடியவில்லை. இப்பொழுது கேட் ஓபன் ஆயிருச்சு. இது சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த உரையாடல் கல்தேயர் சபையருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் எப்படி அவர்கள் இங்கே கொள்ளையடிப்பதற்கு இங்கே வந்தார்கள் என்றால், கடவுளுடைய ஆவி சாத்தானுடைய ஆவி ரெண்டுமே ஒரு பேரெல்லாம் போயிட்டே இருக்கும். சாத்தானுடைய ஆவி இருக்குது, கடவுளுடைய ஆவி இருக்கு, அப்படியே பேரெல்லாம் போயிட்டே இருக்கும். சாத்தானுடைய தூண்டுதல் இருக்கு, கடவுளுடைய தூண்டுதல் இருக்கு. கடவுள் ஒரு இடத்துல ஜெயிச்சிருவார், கடவுளை மீற முடியாது சாத்தானால. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மரணம் வரைக்கும் தொடர்ந்தனா மரணம் அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் செயல்படுறார். 3 நாள் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புகிறார். இதை சாத்தான் தடுக்க முடியல. சாத்தான் அவ்வளவுதான், அவனுடைய தலை, இப்பொழுது அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது, அவனுடைய வால் மட்டும்தான் ஆடிட்டு இருக்குது. அப்ப அந்த வால் ஆடிட்டு இருக்கிறத மட்டும்தான் அவன் பயன்படுத்த முடியும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதே போலதான் சாத்தானுடைய ஆவி, கடவுளுடைய ஆவி. இப்ப கடவுளுடைய ஆவிக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடவுளுடைய தூண்டுதல் எப்படி இருக்கும்? எருசலேமிலே சிமியோன் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். எருசலேமிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சிமியோன் என்ற ஒரு முதியவர். இதை படிக்க வேண்டிய நேரமாகிவிடும், எனவே உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி எல்லாமே. அப்ப ஆண்டவர் கடவுள் பரிசுத்த ஆவியினால் அவருக்கு என்ன உரைக்கப்பட்டிருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரிக்க மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவருக்கு உரைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனையோ எருசலேமில் குழந்தைகள் பிறக்குது, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு, இதவா இருக்குமா, இந்த குழந்தையா இருக்குமா, இந்த குழந்தையா இதா இருக்குமா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒன்றும் புலப்படல. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் கடவுளுடைய ஏவுதல், பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் அவருக்கு வருகிறது. உடனடியாக எருசலேம் தேவாலயத்திற்கு, குறிப்பிட்ட தேவாலயத்துக்கு செல்கிறார். அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மரியாளும் யோசேப்பும் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை வாங்கி, இப்பொழுது இரட்சணியத்தின் கொம்பை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த குழந்தையை அவர்கள் கையில் திருப்பிவிடுறார். மரியாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, எப்படி இதெல்லாம் நடக்குது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சிமியோனுக்கு தெரியும். அப்ப இது என்ன நடக்குது? கடவுளுடைய ஆவி ஒரு தூண்டுதல் கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவர், கடவுளுடைய ஆவி ஒரு தூண்டுதல் கொடுத்த உடனே அந்த சிமியோன் அந்த இடத்துக்கு போறாங்க. இதே போல சாத்தானுடைய ஆவி இந்த கல்தையருக்கும் சபையருக்கும் ஒரு தூண்டுதலை கொடுக்கிறது.
நீங்கள் போய் தூண்டுதல் கொடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பல முறை போயிருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியல, நாங்களாம் தோல்வி அடைந்து தான் வந்திருக்கிறோம். இல்லை, இப்போ போங்க, கேட் ஓப்பன் ஆயிருச்சு, ஆண்டவர் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டார், நீங்கள் போனீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு தூண்டுதல் கொடுத்த உடனே அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். யோபினிடத்திலே 7000 ஆடுகள் இருந்ததாம், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் இருந்தது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். இப்ப 15வது வசனம், யோபினுடைய 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். 14வது வசனத்திலிருந்து படிங்க. 14. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து ஒரு நிமிஷம். 14வது வசனம் நானே படிக்கிறேன். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்ப ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போதும் கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எருதுகளையும், அதாவது 500 ஏர் மாடுகளையும் 500 கழுதைகளையும் சபையர்கள் கொள்ளையடித்து விட்டு போயிட்டார்கள். அவங்க அதை மேய்த்து கொண்டிருந்த வேலையாட்களையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். இவங்க சபையர்கள், கொள்ளை கூட்டத்தினர். இவங்க வந்து அந்த 500 ஏர் மாடுகள் 500 கழுதைகளை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது 17வது வசனம். 17. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்ப கல்தேயரை பொறுத்த வரைக்கும் கல்தேயனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க குரூப்பா வந்து கொள்ளையடிப்பாங்க. அதாவது குரூப்பா வந்து அதை பவுஞ்சாயின்னு சொல்லியிருக்கு. ஆங்கில வந்து தே ஆர் குரூப்பிங், அதாவது குரூப், ஒரு 50 பேர் 100 பேர் கொண்ட ஒரு குழுவாய் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய. அப்ப இந்த கல்தேயர் வந்து குரூப்பா வந்து கொள்ளையடிக்கிறாங்க. சரி, இப்ப ஒட்டகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, ஏர்மாடுகள் கழுதைகள் கொள்ளையடிப்பட்டது, மீதி இருக்கிறது 7000 ஆடுகள். எனக்கு அன்பானவர்களே, ஆடுகள் கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்த விதமானவைகள். ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அன்னைக்கு அண்ணெல்லாம் பேசினாங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி. தாவீது நிறைய சங்கீதத்தில் படிக்கிறோம், நான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இதெல்லாம் படிக்கிறப்ப நாமெல்லாம் ஒரு ஆடுகள், தாவீது தன்னை ஒரு ஆடுகளாகவும் கடவுளை மேய்ப்பராகவும் நினைத்த ஆடுகள் கடவுளுடைய பார்வையிலே மிகவும் விசேஷித்தவைகள். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்ல வேண்டியதில்லை, நிறைய நாம் வசனங்களை படிக்கிறோம். ஆடுகள் மாத்திரமே விசேஷித்த விதமானவைகள். அப்ப ஆண்டவருடைய திட்டத்தில் ஆடுகள் ஆண்டவர் கல்தேயர் கையிலும் சபையர் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டத்தில் எருதுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் சபையர் கொள்ளையர்கள் கையிலே கொடுத்துட்டாரு. ஆனா ஆடுகளை மாத்திரம் என்ன நடக்குது அப்படின்னா, அதை கடவுளே ஆண்டவரே எடுத்துக்கிட்டார், கொள்ளையர் கையில விடல. இதைத்தான் நாம 16வது வசனத்தை படிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளை சுட்டெரித்து போட்ட. அப்ப கடவுளே தேவனுடைய அந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டார். கல்தேயர் கையில சபையர் கையில. யோபனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்துல ஆண்டவர் அவனுடைய ஜீவனை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆடுகள் ஆண்டவருடையது, கடவுளுடையது. அவருக்கு கொள்ளையர் கையில ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய ஒரு திட்டத்துல நமக்கே தெரியாது, ஏன் இப்படி நடக்குது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய திட்டத்துல ஒரு சில காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர்
நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சாத்தானை அனுமதிக்கும் பொழுது, தீங்கு அனுமதிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை அவர் கையில் வச்சுக்குவார். சாத்தான்ட்ட கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது, நம்மளால அறிஞ்சு புரிந்து கொள்ள முடியாது, எதுக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் ஏன் அப்படின்னு. அப்ப பாருங்க, இதை ஆடுகளை ஆண்டவரே எடுத்துக்கிறார். ஆண்டவர் அவர் எப்பனாலும் திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா கொள்ளையர் கையில ஆடுகளை மாத்திரம் அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. இது ஆண்டவர் தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில இதை எதற்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படும் பொழுது, ஆண்டவர் ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை நமக்கு அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய திட்டத்தில் ஒரு சில காரியங்களை வைத்துக் கொள்வார். இதை அவர் வைத்துக் கொண்டார். பிறகு நடந்ததெல்லாம் நம்மளுக்கு நன்றாக தெரியும். அப்ப கூடார மறைவிலே மறைக்கப்பட்டிருந்த யோபுவை அவன் வெளியே வரவில்லை. பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறது. ஆனால் சாத்தான் பலவிதமான தந்திரங்களை கொடுத்த போதிலும் அவன் வெளியே வரல. நான் இதற்கு ஏன் எச்சரிப்பின் சத்தம் என்று நான் இதற்கு ஒரு பெயரை நான் கொடுத்த அண்ணங்கிட்ட சொல்லி அப்படின்னா, நாம் கூடார மறைவிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு பேரா நம்மளே பேசி சொல்லிக்கலாம். இந்த அற்புதமான ஒரு கூடாரத்திலே ஆண்டவரால் நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறோம். வெளியே இருந்து சாத்தான் பலவிதமான தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்வார். யோபுவை பலவிதமான தந்திரங்கள் செய்தான். அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். ஒவ்வொன்றா என்னென்ன தந்திரங்கள்லாம் பண்ணான், ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறாரு. என்னென்ன தந்திரங்கள்லாம் செய்தான். அப்ப அந்த தந்திரங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவன் செய்துட்டே இருப்பான். நாம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய எச்சரிப்பு என்ன? ஆண்டவர் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நாமவே வெளியே மட்டும் வரக்கூடாது. கூடாரத்தை, ஆண்டவருடைய மறைவிடத்தை விட்டு அவர் கூடார மறைவிலிருந்து வெளியே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஒளித்து வைத்தல் நடக்காது, கண்மலை மேல் உயர்த்துதல் அதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் திரும்பி பெரிய ப்ராசஸ். அப்ப முதலாவது ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த மறைவிடத்தை விட்டு நாம் வெளியே வரக்கூடாது. யோபு வரவே இல்லை. சரி, அப்ப வரல அப்படின்னா ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, அது யாருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்கவே மாட்டாரு. மறைவிடத்தில் மறைத்து வைத்துக் கொண்டே இருப்பார். சோதனை சில நேரங்களில் வராது. பிறகு கடவுளாக ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்திடுவார். சில பேருக்கு மறைத்து வைத்துக் கொண்டே இருப்பார். சாத்தானுக்கு சில நேரங்களில் அனுமதி கொடுப்பார். அனுமதி கொடுத்தவுடன், அனுமதி கொடுக்கும் பொழுது ஆண்டவர், நாம் யோபனுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஜீவனை ஆண்டவர் கையில் வச்சுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு எது பலவீனம் எது பலம் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில, இதுதான் விசுவாசம், ஆண்டவரை மீறி ஒன்று நடக்காது. ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்மை சோதிக்கிறார். அப்ப ஆண்டவர் சோதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என்னை பற்றி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். எதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையோ என்னுடைய வாழ்க்கையிலே, எதெல்லாம் அவருடைய சித்தமோ அது மாத்திரம் தான் நடக்கும். எப்படி யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஜீவனை வச்சுக்கிட்டாரு. ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆடுகளை அவர் வைத்துக்கிட்டார். எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போயிட்டாங்க, ஆனா ஆடுகளை வைத்துக்கொண்டார். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கூட நமக்கு தேவையானது எதுவோ அது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை அது ஐஸ்வர்யமாக கூட இருக்கலாம், அல்லது பதவியா இருக்கலாம், எதுவாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் அதை சாத்தான் டச் பண்ண விட மாட்டார். நீ சொல்லிடுவார், இந்த இதை டச் பண்ண முடியாது, நீ அப்படி அவன் டச் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் சோதிக்கலாம், பல விதமான இன்னல்களை கொண்டு வரலாம். ஆனா ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு தகுந்தாற்போல் கையில வைத்துட்டார்னா அதை அவன் டச் பண்ணவே முடியாது. அப்ப ஆண்டவர் அனுமதிச்சுட்டு போறாரு. ஆனா நாம வெளியே வரக்கூடாது. இதுதான் இன்றைக்கு எச்சரிப்பின் நம்ம சத்தம் என்று நம்ம சொல்கிறோம். இப்ப யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்பு யோபு என்னென்னலாம் செய்தான், எதெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது நன்றாக தெரியும். பிறகு யோபுவை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், கூடார மறைவிலே மறைத்து வைத்து, பிறகு கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார்? யோபுனுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12வது வசனம். 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்.
14,000 ஆடுகளும் எல்லாம் ரெட்டத்தனையா 7,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரனும் 3 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அப்ப ஆண்டவர் இதுக்கப்புறம் யோபு அதுக்கப்புறம் 150 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தானாம். ஆண்டவர் மறைத்து வைத்திருந்த யோபுவை அடுத்தது ஒளித்து வைக்கிறார். இப்ப நான் யோசித்தேன், இந்த டைம்ல சாத்தான் அவனை தாக்க முடியுமா? சாத்தான் ஒருவேளை அவனை பார்த்துட்டே போயிருப்பா, யோபுவே சாத்தான் டாட்டா பை பை அப்படின்றப்பாப்ல. ஆனாலும் சாத்தான் கண்டுக்காம தான் போயிருப்பான். உலகெங்கும் சுற்றி வருகிற சாத்தான் திரும்பி யோபுவை பார்த்துட்டு பார்க்காம தான் போயிருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறைத்து வைத்த வாழ்க்கையிலிருந்து நாம் அடுத்த ஸ்டேஜ் ஒளித்து வைத்தலுக்கு போயிட்டோம் அப்படின்னா சாத்தானுக்கு அங்க வேலையே கிடையாது. அந்த ஒளித்து வைத்தல் ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் தான். அந்த ஒளித்து வைத்தல் ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஆண்டவர் கண்மலை மேல தான் உயர்த்துவார். இப்படி நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாய் சாத்தான் வருகிறான். அவர் சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ சாத்தான் உலகத்தினுடைய அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கென்று ஒன்றும் இல்லை, எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த ஸ்டேஜுக்கு அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதே போலதான் யோபு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அப்ப ஆண்டவர் திருப்பி எல்லாமே கொடுக்கிறாரு. இப்ப சாத்தான் 150 ஆண்டுகள் அவன் உலகத்துலதான் இருக்கிறான். அப்ப சாத்தானை தாக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதன் சாத்தானுடைய இச்சைகளால் இழுக்கப்பட்டு வெளியே வரவே கூடாது. வெளியே வந்துட்டா அவ்வளவுதான். அடுத்தது ஆண்டவர் திரும்பிய பெரிய ப்ராசஸ் பண்ணணும். அப்படி வெளியே வராம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆண்டவர் ஒரு வேளையை அனுமதி கொடுத்தால் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவர் கையில வைத்துக் கொள்வார். இப்ப யோபு என்னென்னலாம் தந்திரங்கள் செய்தான், இதை நாம் வேகமா பார்த்துக்கலாம். யோபுவை நான் முதலே சொன்னேன், யோபுவை கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதனாகிய யோபுவை வெளியே எழுப்பதற்கு அவன் பலவிதமான தந்திரங்களை செய்தான். பலவிதமான நம்முடைய வாழ்க்கையில் இது எதுக்காக இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரியான தந்திரங்களை அவன் செய்வான். இந்த மாதிரியான தந்திரங்கள் ஒவ்வொன்றும் செய்து கொண்டே இருப்பான். நாம வெளியே வரக்கூடாது. இப்போ என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத இதை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நம்ம கொஞ்சம் அதை வேகமா பார்த்துடலாம். யோபு 31ஆம் அதிகாரம். இதுதான் சாத்தான் யோபுவை கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய யோபுவை வெளியே இழுப்பதற்கு சாத்தான் செய்த தந்திரம். அந்த தந்திரங்கள் செய்த லிஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா இருக்கு. இதை நீங்க வீட்டில் போய் அமைதியாக படித்து பாருங்க. நான் கொஞ்சம் வேகமா இதை சொல்லிவிடுகிறேன். 1வது வசனம், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? கண்களின் இச்சையை கொண்டு வரான். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யோபு ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஏகப்பட்ட வேலையாட்கள் இருந்தாங்க, ஏகப்பட்ட வேலைக்காரிகள் இருந்தாங்க. இந்த மாதிரி அவன் வாழ்ந்த பொழுது அவனுக்கு சாத்தான் வெளியே இழுப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு இச்சைகளை கொண்டு வருகிறான். அடுத்து பார்க்கிறப்ப 7வது வசனம் 6வது வசனத்தை, சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் அவனுடைய வழியை விட்டு விலகுவதற்கு சாத்தான் தந்திரம் செய்யறான். இருதயம் அப்ப அவன் யோபு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறார். அதனாலதான் பொல்லாப்பை விட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல போடுறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன அப்படின்னா, பொல்லாப்புக்கு விலகுறவுமாக தேவனுக்கு பயந்து சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இதை எப்படி ஆண்டவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் செய்த தந்திரங்களை எல்லாம் மேல இருந்து அவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். எனவேதான் அவர் சொல்றார் ஸ்டேட்மெண்ட், நீ என்னென்னலாம் தந்திரம் செஞ்ச, என்னென்னலாம், ஆனா அவன் எல்லாமே பொல்லாப்புக்கு விலகினா, கடவுளுக்கு பயந்து இருந்தான், அடுத்தது சன்மார்க்கனா இருந்தான். இதெல்லாம் அவர் பார்த்ததுனால சொல்றாரு. அப்ப அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு தாட்டியும் அவனே யோசித்து பார்க்கறான், அவனே அதுக்கு பதிலும் சொல்லிக்கிறான். அதாவது என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை விட்டு பின்தொடர்ந்தும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டதும் உண்டானால்
அப்பொழுது நான் விதைத்ததை வேறு ஒன்று. அப்ப இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி பண்ணுனா என்ன நடக்கும்? நான் விதைத்ததை வேற ஒருத்தன் புசிப்பான். ஆண்டவர் எனக்கு இதுக்கு தண்டனை கொடுப்பார். நான் இப்படி பண்ணுனா ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுப்பார். நீ எனக்கு என்னென்ன இச்சைகளை கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, நான் ஒரு வேளை இந்த இச்சைகளை விழுந்தனா எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான தண்டனை கொடுப்பார், எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு கிடைக்கும், இப்படின்னு ஒவ்வொன்னா அவனே சொல்றான். இதெல்லாம் அவரே ஸ்டேட்மெண்டா சொல்றது. இதுல பார்க்கும் பொழுது 13வது வசனத்தை பாருங்க. என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான். அப்ப ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருந்தார்கள் யோபுனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது. யோபுக்கு வேலைக்காரிகள் நிறைய இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களாமா? யோபுவோட வந்து சண்டை போடுறாங்களாம். இன்றைக்கு நம்மளுடைய வீடுகளில் ஒரு வேலைக்காரி இருந்தாலுமே ஒரு வேலை நம்ம இடத்துல வந்து சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை, யோசிச்சு பார்த்தோம். இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட சம்பளம் பத்தல ஏதாவது ஒன்று சண்டை போட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய எப்படி நாம் எப்படி அவங்கள டீல் பண்ணுவோம்? ஆனால் யோபு எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க. தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன், அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன. அப்ப ஆண்டவர் கேள்வி கேட்டார்னா, அவங்க கூட எங்க கூட சண்டை போடுறாங்க, சம்பளம் பத்தலன்னு சண்டை போடுறாங்க வேலைக்காரிகள்லாம். அப்ப ஆண்டவர் ஒருவேளை நான் அவங்கள ஏதாவது சத்தம் போட்டு திட்டி இருந்தேன்னா ஆண்டவர் எழும்பும் போது அவருக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார். அப்ப அவ யோசிக்கிறான் பாருங்க யோபு, என்னை எப்படி ஆண்டவர் படைச்சாரோ அதே மாதிரிதான் இந்த வேலைக்காரையும் படைச்சிருக்கிறாரு. அப்ப நாம அவங்கள மனம் புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். இதெல்லாம் சாத்தான் தந்திரம் கொண்டு வரான். வேலைக்காரரை தூண்டி விடுறான், வேலைக்காரிகளை தூண்டி விடுறான். நீ போய் சண்டை போடு, சம்பளம் அதிகமாக கேளு, நீ இப்போ செய்யக்கூடிய வேலைக்கு இன்னும் பத்தலைன்னு கேளு, ஏதாவது போய் இப்போ அப்படி வேலைக்காரிகளை வேலையாட்கள்லாம் தூண்டி விடுகிறான். சாத்தான் வெளியே இருந்து தூண்டி விடுறான். இப்போ இவங்க போய் சண்டை போடுறாங்க, யோபோட சண்டை போடுறாங்க. ஆனால் யோபு அதுலேருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்டே வர்றாரு, ஒவ்வொன்றா தப்பிச்சிட்டே வர்றாரு. அடுத்தது யோபு ஒரு அனாதை ஆசிரமத்தையே வச்சு நடத்திட்டு இருந்தார். அனாதை ஆசிரமம், தாய் தகப்பன் இல்லாதவங்க வச்சு என்ன ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டா பாருங்க. அப்போ அவங்க சாத்தான் கொண்டு வரான். நிறைய அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாத சிறுவர்கள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அதன் மூலம் எப்படியாவது பாவம் பண்ண வைக்கலாமா, அப்படி ஏதாவது பாவம் அவங்கள அவன் மறுதளிச்சுட்டு ஒருவேளை அவங்கள விட்டுட்டு இவன் மட்டும் நல்லா ஐஸ்வர்யமாக போய் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு கெட்ட பேர் உண்டாக்கலாமா, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். தந்திரங்கள்லாம் செய்கிறான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா தப்பிச்சிட்டே வரான். எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்டே வந்து கடைசியாக இது நீங்கள் முழுவதும் படித்து பாருங்க. கடைசியாக 24வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் பாருங்க. நிறைய தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாமே யோபுக்கு சாத்தான் கொடுக்குறான், ஆண்டவர் கொடுக்கல, சாத்தானே கொடுக்குறான். ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுக்க யோபு சாத்தான் என்ன சொன்ன, நிறைய கொடுங்க ஆண்டவரை, நிறைய கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து ஏதாவது ஒரு அதன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறானா அப்படின்னு பார்க்குறேன், ஏதாவது டெஸ்ட் பண்ணுறேன். நிறைய இருக்கு, தங்கம் நிறைய இருக்கு. ஆனால் யோபு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்னா, தங்கத்தை பார்த்து நீ என்ன ஆதரவு என்று நான் சொன்னனா, இப்படி நான் சொல்லியிருக்கிறேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் ஆண்டவருக்கு இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஒருவேளை அந்த தங்கத்தின் மேலே அவன் நாட்டம் கொண்டு அந்த தங்கத்தை பார்த்து இதோ இவ்வளவு இருக்கு, எப்படி ஒரு ஐஸ்வர்யான்னு சொன்னானே, நான் களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு கட்டுவேன் அப்படின்லாம் சொன்னான்ல. அப்போ ஆண்டவர் அவனை இன்றைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டாயின்னு சொன்னார். அந்த மாதிரி யோபு சொல்லியிருந்தா கூட சொல்லலாம். ஆனால் யோபு தங்கத்தை பார்த்து நீ என்ன ஆதரவுன்னு சொல்லவே இல்லை. இருக்கிறதெல்லாம் அவன் பாட்டுக்கு அதை அப்படியே விட்டுட்டான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய அந்த தங்கம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ அதை வந்து பார்த்து நம்ம இது இருக்குது, இவ்வளோ பவுன் இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மனசளவில் நினச்சி கூட அவன் வந்து அது எந்த மாதிரியான தவறு அப்படிங்கிறத அவனே சொல்றாரு. நாம யோசிச்சு பாருங்க. இதை ஆதரவுன்னு சொல்லியிருந்தா அது எப்பேற்பட்ட தவறுங்கிறது அடுத்த வசனம். என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் கிருபையாய் செல்லும் பொழுதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால்.
என்னவாமா அவனே யோசிச்சு சொல்கிறான் பாருங்க, இதெல்லாம் நான் செஞ்சிருந்தேன்னா தங்கத்தை பார்த்து ஆதரவு, எனக்கு என் கையை நான் முத்தம் தேவனை மறுதலிப்பேன். 28வது வசனம். இது என்ன தவறாமா? இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க 28 அக்கிரமா இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். ஆண்டவரை மறுதலிப்பதற்கு சமமா? தங்கத்தை பார்த்து நாம் ஆதரவு, நீ தான் பரவாயில்ல, எனக்கு தங்கம் நிறையா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது எந்த மாதிரியான ஒரு தவறாமா? ஆண்டவரை மறுதலிப்பதற்கு சமமான ஒரு தவறு. நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுமா? அப்போ இதையெல்லாம் அவன் வந்து யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் கூடார மறைவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது சாத்தான் இந்த மாதிரியான தந்திரங்களை எல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்து செய்யறான். இதையெல்லாம் இதெல்லாம் இருக்கு, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு வகையில் அவனை பிடிச்சிடலாம், வெளியே இழுத்தரலாம் அப்படின்னு. ஆனால் யோபு எல்லாத்துலேயும் தப்பிச்சுட்டே வர்றாரு. ஒவ்வொன்றா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி செஞ்சனா அதுக்கு அவரே தப்பிச்சுக்கிறாரு. அவரே சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நடந்தது, ஆனால் நான் இதில் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறது. அதுதான் பொல்லாப்புக்கு விலகிறது. பொல்லாப்புக்கு விலகக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் அவன் செஞ்சா இன்றைக்கு நாம் ஏதாவது ஒன்று நம்ம அந்த மாதிரி செய்கிற சமயத்தில் ஐயோ ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், இதுக்கு நாம் விலகிடணும் அப்படிங்கக்கூடியது. இப்போ யோபு இந்த 31ஆம் அதிகாரம் முழுவதும் ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது பலவிதமான தந்திரங்களை சாத்தான் கொண்டு வந்தான். அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து யோபு தப்பித்துக் கொள்கிறான். முடியவே இல்லை. கடைசியாய் சாத்தானால பார்த்து முடிக்கவே ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாய் தான் அவன் 2வது வாய்ப்பை பயன்படுத்துகிறான். ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்க போகிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் எல்லாம் நாம் இப்போ பார்த்தோம். இப்போ யோபு கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதன், பிறகு ஆண்டவர் ஒளித்து வைத்தார், பிறகு கண்மலை மேல் உயர்த்தினார். 2வது மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட உங்களுக்கு அந்த மனிதனை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார். இந்த மறைவிடம் என்பது ஒரு சாதாரண மறைவிடம் அல்ல, சாதாரணமான மறைத்து வைத்தல் அல்ல. ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்து மறைத்து வைத்திருந்தார். கூடார மறைவிலே ஆண்டவர் மறைத்து வைத்தார். எப்படி மறைத்து வைத்தாராம்? ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்து மறைத்து வைத்திருக்கிறார். மகிமையின் சரீரம். இப்ப என்ன நடக்குது? உலகெங்கும் சுற்றி வருகின்ற சாத்தான் அப்படின்னு நாம இதில் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருந்தது ஒரே ஒரு மனிதன் தான், அவன்தான் ஆதாம். ஆதாம் மாத்திரம்தான் இருக்கிறான். உலகெங்கும் சுற்றி வருகிற சாத்தான் என்ற இடத்துல எல்லாம் ஒன்றும் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அங்கேயே கூடாரத்தை ஆண்டவர் கூடார மறைவில் அவனை மறைத்து வைத்ததற்கு முன்பாக இவன் கூடாரம் போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்ன நடக்குது? அதே போல அந்த கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் மறைச்சி வச்சிருக்கிறார். யோபுவையாவது சாதாரணமாக மறைச்சு வச்சார். ஆனா ஆதாமை ஒரு அற்புதமான சரீரத்தினாலே மறைத்து வைத்திருந்தார். அந்த சரீரம் அப்படிங்கக்கூடியது அற்புதமான சரீரம். இப்ப இந்த சரீரத்திலே அவனை மறைத்து வைத்திருக்கிறார். இப்ப என்ன நடக்குது? சாத்தான் அங்கேயே போய் பார்க்கறான். சாத்தான் முதலாவது வாய்ப்பு, அவனுக்கு என்ன வாய்ப்பு? அந்த கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனுஷனை வெளியே இழுக்கணும். இதுதான் முதலாவது வாய்ப்பு. இதை பயன்படுத்துகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஃபுல்லாக படிக்கணும். இது நம்மளுக்கு நன்றாக தெரியும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். இப்போ என்ன நடக்குது? நேரமானதுனால நான் அதை அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக அப்படியே சொல்லிடுறேன். நம்மளுக்கு இது நன்றாக தெரியும். இப்போ அந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதனை சாத்தான் சந்திக்கிறான். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஆதாம் ஏவாள். அப்போ ஏவாளை சந்திக்கிறான். அப்போ ஏவாளை எப்படி சந்திக்கிறான் என்றால், இப்போ கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அவர்களை சந்திப்பதற்கு சாத்தானுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, ஒரு வேறொரு சரீரம் தேவைப்பட்டது. சாத்தான் எப்படி வேணால் மாறிக்குவான். அவனுக்கு ஒரு சரீரம். ஏன்னா அவங்கள கவர் பண்ணணும் அப்படின்னா அவங்க மகிமையின் சரீரத்தில் மறைச்சி வச்சிருக்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு சரீரம்? ஒரு அற்புதமான ஒரு சரீரம். அப்போ இவங்களை எப்படியாவது வெளியே இழுக்கணும் அப்படின்னா அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு வேறொரு சரீரம் தேவைப்பட்டது. அப்போ அவன் சர்பத்தினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவன் போறான். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயை நோக்கி,
நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். போதும். இப்போ பாருங்க, யோபுக்கு செய்த அதே தந்திரம், இச்சைகள், கண்களின் இச்சையை அவன் கொண்டு வரான், பேசுகிறான், இந்த மாதிரி இதை சாப்பிடுன்னு சொல்கிறான். அப்போ உடனே அங்கே என்ன நடக்குது? ஏவாள் அந்த கூடார மறைவிலே ஆண்டவரால் மறைக்கப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி வெளியே வந்துட்டான். கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிற ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார், ஆண்டவர் தான் மறைச்சு வச்சிருக்கிறார். எப்படி யோபு மறைத்து வைத்தாரோ அதே போல இவர்களையும் மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கதான் இருக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் நேரடியாக போய் அவங்கள போய் பார்த்து சொல்றான். உடனடியாக அவர்கள் வெளியே வருகிறான். அப்ப கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களாகவே வெளியே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் செய்திடக்கூடாது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில் சாத்தான் பலவிதமான தந்திரங்களை செய்தால் நாம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது. அதுதான் இன்றைக்கு சத்தியம், அதுதான் இன்றைக்கு எச்சரிப்பு. நாம வெளியே வரக்கூடாது. ஆனால் இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இப்போ வெளியே வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் ஒளிச்சு வைக்கணும். ஆண்டவர் தான் ஒளித்து வைக்க வேண்டும். யோபுவை எல்லாரும் நிறையா வாழ்க்கையில் நிறையா பார்க்குறோம். ஆண்டவர் மறைத்து வைத்து அதுக்கப்புறம் ஒளித்து வைக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் மறைத்து வைப்பதற்கு முன்பாக அவர்களாகவே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். இதுதான் 8வது வசனத்தை படிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்ப கூடார மறைவிலிருந்து வெளியே வந்தவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலும், ஒருவேளை நாம வெளியே வந்துட்டா என்ன நடக்கும்னா, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டாலும் அந்த சத்தத்துக்கு நாம கீழ்ப்படியாம பயந்துட்டு போய் ஒளிந்து கொள்வோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம யோசித்து பார்க்கிறப்ப, ஒரு வேளை வெளியே வந்துட்டா என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலும் நம்ம அது நம்மளால காதுல வாங்கி கேட்கலாம். ஆனா அதுக்கு கீழ்ப்படியவோ அல்லது ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு, வெளியே ஓடணும், ஐயோ வேண்டாம் அப்படின்னு அடுத்து எங்கேயாவது போய் அப்ப இதைத்தான் அவங்க சென்றாங்க. ஆண்டவர் ஒளித்து வைப்பதற்கு முன்பாக அவர்களே போய் என்ன பண்றாங்க? ஒளிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் தான் ஒளிச்சு வைக்கணும். யோபுவை ஆண்டவர் ஒளித்து வைத்தார், மறைச்சு வச்சார், அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்சார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாத்தான் டச் பண்ண முடியல. ஒளித்து வைப்பதற்கு முன்பாக இவர்களே போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்ப ஒளிந்து வந்தால் அதை எப்படி என்ன நடக்கும்? சாத்தான் சிரிப்பான், கை கொட்டி தான் சிரிப்பான். அவர்கள் என்ன பண்ணாங்க? எப்படி ஒளிந்து கொண்டார்களாம்? அவர்கள் தங்களுடைய சரீரத்தை, அந்த நிர்வாண சரீரம் என்று தெரிந்த பிறகு அதை ஒளித்து வைப்பதற்காக அவர்கள் அத்தி இலை, அந்த இலைகளை எல்லாம் தரித்து கொண்டார்களாம். இலைகளை பறித்து அது ஆண்டவர் பார்க்கிறார், இது காஞ்சதுக்கு அப்புறம் வெயில் அடிச்சா காஞ்சிருமே, இதை போய் அவங்க தரிச்சு ஒளிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்பட்டார். இப்ப இந்த சமயத்துல அவர்களாகவே போய் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன நடக்குது? அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி, எப்படி நம்ம பஸ்கா நல்லா நிறைய பார்த்தோம், இந்த பஸ்கா அந்த இடத்துல நடக்குது. ஒரு ஆட்டு தோல் உடைகளை ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுத்துக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியதா இருந்தது, ரத்தம் சிந்தப்பட்டதா இருந்தது. ஏனென்றால் நம்ம ராபோதனெல்லாம் எடுக்கிறோம். அப்ப இந்த சமயத்துல அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த சரீரம் அங்கே அடிக்கப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, தோல் உடைகளை உடுத்துவதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப இதுதான் நடக்குது. அப்ப கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாகிய நீங்களும் நானும்
கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த பாதுகாப்புடன் கூடிய ஒரு எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். யோபு எப்படி வெளியே வருவதற்கு முயற்சிக்கலையோ, சாத்தானுடைய தந்திரங்கள்னால எவ்வளவுதான் கவரப்பட்டிருந்தாலும் அவர் வெளியே வரல. சாத்தான் பலவிதமான தந்திரங்களை செய்திருந்தாலும் அவன் வெளியே வரவே இல்லை. இப்ப ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதி கொடுத்தா கொடுத்துட்டு போறார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். யோபனுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் ஒரு சில காரியங்களை அவர் கையில் வைத்துக் கொள்வார். எப்படி யோபினுடைய திட்டத்தில் யோபினுடைய ஜீவனையும் கடவுளுடைய திட்டத்தின்படி ஆடுகளையும் கையில் வைத்துக்கிட்டாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அவர் யோபினுடைய வாழ்க்கை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்தால், சாத்தான் ஏதாவது வகையில் நம்மை தாக்கினால் கண்டிப்பாக ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி ஏதாவது ஒன்றை கையில் வைத்துக் கொள்வார். அப்ப அந்த கையில் வைத்துக் கொண்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதற்கு பிறகு நாம் கண்டிப்பாக ஒளித்து வைத்தல் அப்படிங்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள நாம சொல்லுவோம். அப்ப இந்த ஒளித்து வைத்தல் அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை நோக்கி தான் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி தான் நாம் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒளித்து வைத்தல் அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா சாத்தானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது ஆண்டவர் கண்மலை மேல் தான் உயர்த்துவார். அடுத்த ஸ்டேஜ் கண்மலை மேல உயர்த்திடுவார். நாம நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் கூடார மறைவில் மறைத்து வைக்கப்பட்டிருக்க நாம் வெளியே மட்டும் வந்துடக்கூடாது. அதுல தான் நம்ம திட்டமும் தெளிவுமா இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒளித்து வைத்தலுடைய எப்படி இருக்கும் என்பதை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஒளித்து வைத்தல் அனுபவம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில நாம எப்பேற்பட்ட சிந்தனைக்கு வருவோம் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். இரண்டாம் அதிகாரம் 10. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இதுல பிரியப்படுகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அண்டர்லைன் பண்ணி பிரியப்படுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நாம ஜெபிப்போம். நிந்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, பலவீனங்கள் வரக்கூடாது, நெருக்கங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். சரி, ஆனால் வந்துருச்சு. வந்த உடனே நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த நிந்தைகளிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த இடுக்கண்களிலிருந்து நீங்கள் எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, இதிலிருந்து நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். இது ரெண்டாவது கேட்டகரி. முதல் கேட்டகரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறது. இரண்டாவது கேட்டகரி, ஆண்டவரே இதெல்லாம் வந்திருக்கு ஆண்டவரே, எனக்கு நிந்தைகள் வந்திருக்கு, அவமானங்கள் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு, பாடுகள் வந்திருக்கு, துன்பங்கள் வந்திருக்கு, இதுலேருந்து எப்படியாவது எனக்கு நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்படிங்கிறது இரண்டாவது. ஆனால் அந்த ஒளித்து வைத்தல் அனுபவம் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அதில் பிரியப்படுகிறவர்களாக இருப்பார்களாம். இதெல்லாம் எனக்கு வரட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல, என்னன்னா ஆண்டவருடைய ஜெபமே அதுதான், நம்மை போல் அவர்களும் அப்படின்னு. யோவான் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மை போல் அவர்களும் அப்படின்னு ஆண்டவர் ஜெபிப்பார். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்ம ஆண்டவர் இழுத்துட்டு வரார். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள வரப்ப நாம இதுல எல்லாம் என்னவா இருக்கணுமாமா, பிரியப்படுகிறவர்களாக. இது ஆண்டவரே வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், இந்த துன்பமா வந்துருச்சு ஆண்டவரே, இதுல நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவர் இருக்கிறாங்க, நீங்களும் அதன் வழியா கடந்து போயிருக்கிறீங்க. இந்த அனுபவத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவர் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம படிக்கிறோம்ல, ஒளித்து வைத்து, மறைத்து வைத்து, ஒளித்து வைத்தால் அடுத்தது கண்மலை மேல் உயர்த்துவார். அப்ப அந்த கண்மலை மேல் உயர்த்துகின்ற அனுபவம் அந்த இடத்துல தான் வரும். அப்ப இந்த பிரியப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கூடார மறைவிலே இன்றைக்கு அற்புதமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அற்புதமாக மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருவரும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கூடாரத்தை பார்த்தா எனக்கு அதான் ஞாபகம் வருது. இந்த கூடாரத்தில் ஆண்டவர் நம்மளை அழகாக மறைச்சு வச்சிருக்கிறார். வெளியே இருந்து எத்தனையோ சாத்தான் பல தந்திரங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். யோபை போல நாம எப்படி அந்த யோபனுடைய
படித்து தப்பித்து கொள்ளணுமா அந்த மாதிரி தப்பிச்சு கொள்ளணும், வெளியே மட்டும் வரக்கூடாது. ஒருவேளை நம்மை தீங்கு தாக்க முடியுமா, சாத்தான் தாக்க முடியுமா, தாக்கிட்டு போனான், தாக்குனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எப்படி யோபனுடைய வாழ்க்கையில யோபனுடைய ஜீவனை கையில் வச்சுட்டாரோ, யோபனுடைய ஆண்டவருடைய திட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த திட்டத்தில் ஆண்டவர் அதை கையில் வைத்துக்குவார். நம்ம ஆண்டவர் அதாவது பலவீனப்படுத்தவே மாட்டார், தாழ்ந்து போக வெட்கப்படுத்தவே மாட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் வசனம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஒருவேளை போகலாம், ஆனாலும் நிந்தனைகள் வந்தாலும், இப்ப அருமையான பாட்டு பாடணும், நிந்தனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் நம்மை ஆண்டவர் எதுவுமே